எதை குறித்ததான விசுவாசம் அப்படின்றது நமக்கு தெரியல. நாம சில காரியங்களை வேண்டுகிறோம், அதை விண்ணப்பிக்கிறோம். அந்த விண்ணப்பத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். நல்லது. இதைத்தான் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதான் விசுவாசம் அப்படின்னு. உண்மையான விசுவாசம் என்பது எதன் மீது இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருவதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். நான் செய்து வருகிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இயேசப்பாவுடைய அவர் இந்த பூமியில மனிதனாக பிறந்து ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு, பிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசு இந்த பூமியில மனிதனாக பிறந்து, வார்த்தையாகிய தேவன் மனிதனாக பிறந்து அவர் செய்த கிரியைகளை நாம விசுவாசிக்கிறோம். அவர் செய்த கிரியைகளை. முதல் நம்முடைய விசுவாசம் எதுல இருக்கணும் அப்படின்னா, அவர் செய்த கிரியைகளின் மீது. கர்த்தர் இந்த உலகத்துல அநேக காரியங்களை செய்தார். அநேக காரியங்களை கர்த்தர் இந்த பூமியில வந்து அநேக அதிசயங்களை செஞ்சாரு, அநேக அற்புதங்களை செஞ்சாரு. அவர் செய்த கிரியைகள் அநேகம். அவர் சொல்றார், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் என்னுடைய சாட்சி ரொம்ப பெருசு, என்னுடைய கிரியைகள் அதற்கு சாட்சியா இருக்கு. என்னை பிதாவாகிய தேவன் தான் அனுப்புனான்றதுக்கு என்னுடைய கிரியைகளே எனக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க என்ன விசுவாசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் செய்த கிரியைகளின் நிமித்தமாக. இந்த கிரியைகளை எல்லாராலும் நடப்பிக்க முடியாது. அதிசயங்களோ அற்புதங்களோ அல்லது மற்ற எந்த காரியங்களோ எல்லாராலும் நடப்பிக்க முடியாது. அத தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப அந்த கிரியைகளை கர்த்தர் விசுவாசிக்க சொல்றாரு. அவர் செய்த கிரியைகள்ல தான் நமக்கான காரியங்களும் கூட அடங்கி இருக்கு. அவர் சிலுவை சுமந்தார், அது அவருடைய கிரியைகளில் பிரதான கிரியையா இருக்கு. அவர் பாடுகள் பட்டார். வேதம் சொல்லுது, அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையில் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையில் நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையில் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்கள், சாபங்கள், மரணத்துக்கு ஏதுவான சகல கிரியைகள் எல்லாவற்றையுமே தேவன் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் நமக்காக செய்தவைகளை, அவர் இந்த பூமியிலே 3.5 வருடங்கள் செய்த அந்த ஊழியத்தில் அவர் செய்த அந்த கிரியைகளை, அத நாம முழுமையா விசுவாசிக்கணும். அவருடைய கிரியைகளை நம்ம முழுமையா விசுவாசிக்கணும். ஏன்னா அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு வேதம் சொல்லுது, யோவான் 14:12, யோவான் எழுதின சுவிசேஷம் 14, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
அப்போ தேவன் நடப்பித்த கிரியைகளை, அவர் செய்த அதிசயங்களை, அவர் செய்த அற்புதங்களை நம்மளால செய்ய முடியுமானா செய்ய முடியும். கண்டிப்பாகவே செய்ய முடியும். அவர் சுமந்த சிலுவையை நம்மளால சுமக்க முடியாது. ஏன்னா அது உலகத்தின் பாவத்திற்கான சிலுவை. அது அவர் ஒருவரால மட்டும்தான் சுமக்க முடியும். ஆனா அந்த சிலுவை தந்த பலனால நம்முடைய பாடுகளை, நம்முடைய சிலுவைய நாம சுமக்கிறதற்கு எல்லா பலனையுமே நாம அவரை பற்றுகிற, அவருடைய கிரியைகளை பற்றுகிற விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போ அந்த சிலுவையை சுமப்பதற்கான பலன் எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்முடைய சிலுவை, நமக்கு இருக்கிற அந்த பாடுகள், நமக்கு இருக்கிற அந்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு இருக்கிற ஒரு மிக பெரிய விசுவாசம் என்ன? என் தேவன் என்னுடைய பாடுகளை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. இந்த பாடுகள் என்ன மேற்கொள்ளவே முடியாது. என் தேவன் என்னுடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கு. இந்த உலகத்துல இழப்புகள் தான் துக்கம், இழப்புகள் தான் துக்கம். அப்போ அந்த இழப்புகள் நிமித்தமாக வருகிற அந்த துக்கத்தை கூட என் கர்த்தர் மாத்திட்டாரு. ஏன்னா என்னுடைய உறவுகளை நான் இழக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய உறவுகளை நான் இழக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இல்ல இந்த உறவுகளை நான் திரும்பவுமா பார்ப்பேன், இந்த உறவுகளை நான் உயிரோட கூட பார்ப்பேன், இயேசப்பா வரும்போது இந்த உறவுகளும் அவரோட கூட வரும்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என் துக்கங்களை மாற்றி என்னை சந்தோஷமாக்குகிறது. இயேசுவின் நிமித்தமாக நான் எந்த பொருளை இழந்தாலும் அதை நூறத்தனையாக நான் இந்த பூமியிலேயே பெற்றுக்கொள்வதனால என்னுடைய துக்கங்கள் நிரந்தரமானது அல்ல அப்படின்றது எனக்கு தெரியுது. என் பாடுகளை நான் சகிக்கிறதற்கான பலன் எங்க வருது அப்படின்னா, என் கர்த்தர் என்னுடைய பாடுகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு அவருடைய கிரியைகளை நான் விசுவாசிக்கும் போதுதான் எனக்கு கிடைக்குது. விசுவாசம், அவருடைய கிரியைகளை பற்றுகிற விசுவாசம் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலனை தருது. எதையும் எதிர்கொள்வதற்கு, எதிலும் தெளிவுள்ளவர்களாய் இருப்பதற்கு, எதிலும் திடமாய் இருப்பதற்கு, எல்லாவற்றிலும் தைரியமாய் இருப்பதற்கு தேவனுடைய சிலுவை, தேவன் சிலுவையில் செய்த கிரியைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனாய் இருக்கிறது, மிகப்பெரிய பலனாய் இருக்கிறது. ரொம்ப அருமையா ஆண்டவர் அந்த கிரியைகளை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, அவருடைய அந்த செயல்கள், அவருடைய அந்த கிரியைகள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால அந்த கிரியைகள் நமக்குள்ள ஏற்படுத்துகிற பலன் மிகப்பெரியது, மிகப்பெரியது. அதனுடைய கனி ரொம்ப ரொம்ப பெரியது. ரொம்ப தெளிவா சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதுக்கு ஒரே சாட்சி என்ன அப்படின்னா, நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் செய்த அந்த கிரியைகளை நம்மளும் செய்யறோம், நாமும் செய்கிறோம். செய்யறாங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்யணும். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16 சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த கிரியைகளை விசுவாசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய நாமம். அவருடைய நாமத்தின் மூலமாக இந்த விசுவாசத்தின நாம பெற்றுக்கொள்வதற்கு, இந்த விசுவாசித்து அவருடைய கிரியைகளை நாம செய்யறதுக்கு
அவர் செய்த பிரகாரமாக அதிசயங்கள் அற்புதங்களை செய்வதற்கு அவருடைய கிரியைகளை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்மளாலையும் இந்த கிரியைகளை செய்ய முடியும். தேவன் இந்த கிரியைகளை செஞ்சு அந்த கிரியைகளை நம்ம செய்யறது மட்டும் இல்லாம கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தினுடைய அந்த தன்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். யோபுன்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தா, அந்த தேவ மனுஷனை கட்டுறதுக்கு அவன நோய்கள்னால, அவன எல்லா விதமான காரியங்களால கட்டுகிறதற்கு சத்துரு பரலோகத்துல போய் தேவனிடத்துல உத்தரவு கேட்டான். இயேசுடைய 11 சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களை கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை சோதிக்கிறதற்கு சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உங்கள் விசுவாசம் முடிந்து போகாதபடிக்கு பிதாவினிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன் சொல்றார். சோ இந்த ஒருவரை கட்டணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த கட்டணும் அப்படின்னா, ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தை கட்டணும் அப்படின்னா அந்த கட்டுறதுக்கான அதிகாரத்தை பரலோக ராஜ்யம் தான் நமக்கு கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்திலிருந்து அந்த அதிகாரத்தை போய் பெற்றுக்கொண்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு வரணும். அதே மாதிரி கட்டவிழ்க்கப்படணும் அப்படின்னாலும் அதுக்கும் தேவன் தான் உத்தரவு கொடுக்கணும். இங்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தினால உங்களால எந்த ஒரு பாவத்தையும், எந்த ஒரு சத்துருவின் செய்கைகளையும், சத்துருனுடைய எந்த கிரியைகளையும் நம்மால கட்ட முடியும். நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினால. ஏன்னா தேவன் அதை கட்டி காமிச்சிருக்கிறாரு. அதான் மத்தேயு 18:18 சொல்லப்பட்டிருக்க. லூக்கா 13:6 என்ன நடக்குது அப்படின்னா, லூக்கா 13 ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி, அவள் 18 வருடமா சாத்தானால கட்டப்பட்டு கூடியாவே இருக்கிறார். அவளுக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த கட்டுகள்ல இருந்து அவள் அவிழ்க்கப்படணும். கர்த்தர் அன்றைய தினம் ஜெபாலயத்துல போய் அவளுக்கு இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தை விடுவிக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க போய் அவர் விடுதலை கொடுக்கிறாரு. இப்போ அந்த அதிகாரத்தை, அந்த அவர் செய்த அந்த கிரியைகளினுடைய அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. கட்டுக சத்துருடைய சகல காரியங்களையும் கட்டவும், சத்துரு கட்டி இருக்கிற எந்த காரியத்திலிருந்தும் ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு தேசத்துக்கோ விடுதலை கொடுக்கவும், கட்ட அவிழ்க்கவும் நம்மால முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிதான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த பூலோகத்துல எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஒரு காலத்துல பரலோகத்துல கட்டுறதுதான் பூலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படுறதுதான் பூலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். ஆனா கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற, அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தின் மூலமாய் அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கிற அந்த மனிதர்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிக பெரிதான ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, நாம இங்க எதை கட்டுறோமோ அது பரலோகத்துல, நாம இங்க எதை கட்டவிழ்க்கிறோமோ தேவன் அதை கட்டவிழ்க்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கிரியைகளை விசுவாசியுங்கள், அவருடைய கிரியைகளை விசுவாசியுங்கள். அது ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனம். மார்க் 16:17 வாசிக்கிறீங்களா? அதாவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். அப்போ அந்த விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுனா, அவர் எந்த ஒரு உருவத்தையும் கொடுக்கல, எந்த ஒரு மற்ற காரியங்களும் கொடுக்கல, அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மூலமாக விசுவாசிக்கிறவங்க, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் என்னென்ன கிரியைகளை செய்வாங்க எவ்வளவு அருமையா கொடுத்திருக்கிறார் பாருங்க. சாவுக்கு எது ஒன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அவருடைய நாமத்தின் மேலான அந்த விசுவாசத்தினாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விஷ சர்ப்பம் அவனை கடிச்சு கூட அது ஒரு பூச்சிய மாதிரி உதறி போட்டுட்டு அவன் பேசாம நின்னான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியும் சாவுக்கு எதுவான எது ஒன்றை குடித்தாலும் அது அவனை ஒன்றும் செய்யாது. எதுவும் அவனன் இல்ல, விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் கூட சத்துரு அதை செஞ்சிருவானோ, இதை செஞ்சிருவானோ, அதை பண்ணிடுவானோ, இதை பண்ணிடுவானோ கிடையாது, பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் என் தேவன் செய்த கிரியைகளை, இயேசு செய்த கிரியைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு குணப்படுத்தினாரா நான் விசுவாசிக்கிறேன். இயேசு பேய்களை விரட்டினாரா, பேய்கள் விரட்டப்பட்டதுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கட்டவிழ்த்தாரா, கட்டவிழ்த்ததை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சிலுவையிலுடைய பாவங்களை சுமந்தாரா, சுமந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் நான் நீதிமான். இயேசு சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரா, தீர்த்துட்டாரு. இயேசு என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரா, தீர்த்துட்டாரு. அதனாலதான் நான் ஆரோக்கியமானவன். எந்த நோயோ, எந்த பலவீனங்களோ, எந்த சுகவீனங்களோ என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா இயேசு எனக்காக எல்லாவற்றையுமே சுமந்து தீர்த்து விட்டார். He finished everything. எல்லாவற்றையும் அவர் கிரியைகளை விசுவாசிக்கிறவர், அவரை விசுவாசிக்கிறவன், அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கிறவன் கண்டிப்பாகவே அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அவர்களை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான். அதை சத்ருவால தடுக்க முடியாது. லூக்கா 10:19 சொல்லுது. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். வலு சர்ப்பத்தை நம் ஆண்டவராகிய இயேசு தன் காலின் கீழே போட்டு மிதிச்சுட்டாரு, முடிச்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க சின்ன சின்ன, அவர் சொல்றாரு இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எங்க அப்பா எப்படி மிதிச்சாரோ அதே மாதிரி மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். சாத்தானுடைய எப்படிப்பட்ட வல்லமையா இருந்தாலும் சரி, அந்த வல்லமைய மேற்கொள்ளுகிறதற்கு அதிகாரம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். எதுவும் என்ன சேதப்படுத்த முடியாது. என்னோட வார்த்தை அப்படியே லிட்டரலா தெரியுங்க, எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. அவருடைய எல்லா வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் பெற்றுக்கொள்ள முடியும்னா, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய கிரியைகளை விசுவாசித்தவர்கள். தேவன் எனக்காக செய்த கிரியைகளை விசுவாசித்தவர். தேவன் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்து மனிதர்களுக்காக செய்த அந்த கிரியைகளை விசுவாசிக்கிறவங்க தான் அதை பெற்றுக்கொள்ள. அப்போ தேவன் செய்த கிரியைகளை விசுவாசிக்கணும். தேவன் எனக்காக என்னென்ன செஞ்ச அதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிமானா இருக்க. அவர் எனக்காக சிலுவையில் செய்த கிரியைகளை நான் விசுவாசிக்கிறேன்.
அவர் எனக்காக சிலுவை சுமந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக பாடுபட்டதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததையும் நான் விசுவாசிக்கிறேன். I believe through the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்போ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னா முதல்ல அவருடைய கிரியைகள், அந்த கிரியைகளை நான் விசுவாசிக்கணும். அதற்கு எதிரான போராட்டம் உண்டு. ஏன்னா அந்த கிரியைகளை நானும் செய்ய முடியுமே. அதனால் அந்த கிரியைகளை, இயேசு செய்த கிரியைகளை நான் செய்யாமல் தடுக்கும்படியாக எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசத்துல போராட்டத்தை கொண்டு வருவான் சத்துரு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் இந்த உலகத்தை செய்தார். இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 3:18 எதை விசுவாசிக்கலாம்? 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியை காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். இங்க இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இரண்டாவது நம்ம விசுவாசிக்க வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. இரண்டாவது நாம விசுவாசிக்க வேண்டியது எது அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தின் பாதைகள்ல 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்த பொழுது 100% வெறும் கிரியைகளை மட்டும் தேவன் செய்து கொண்டிருக்கவில்லை. அவர் அநேக காரியங்களை உபதேசங்களாய் போதித்தார். அநேக காரியங்களை உபதேசித்தார். அநேக காரியங்களுக்கு மக்களுக்கு போதித்தார். அவர் போகிற இடம்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய்கிட்டே இருந்தார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு போயிட்டே இருந்தார். அப்போ அவருடைய உபதேசங்கள், கர்த்தர் 3.5 வருட ஊழியங்களில் செய்த உபதேசங்கள், அவருடைய வார்த்தைகள், அவர் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்த உபதேசங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு ஏறத்தாழ 3 வருடங்கள் அவன் சீனாய் மலையிலே சென்று முகமுகமாய் இயேசுவோடு கூட கலந்து சுவிசேஷத்தையும் வேதத்தின் அநேக ரகசியங்களை, மனிதர்கள் வாழ வேண்டிய சகல முறைமைகளை, உபதேசங்களை, ஒரு சபைக்குரிய, ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்குரிய, ஒரு குடும்பத்துக்குரிய, ஒரு தேசத்துக்குரிய சகல காரியங்களை உபதேசங்களாக பெற்றுக்கொண்ட இடத்துல 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த 3 வருடங்கள் அவர் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசங்கள், இயேசுனுடைய அந்த உபதேசங்கள், அவருடைய அந்த ஆலோசனைகள், அவருடைய அந்த போதகங்கள், சுருக்கமா சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை. அவர் நமக்கு அந்த வார்த்தையை அனுப்பி கொடுத்தார். அந்த வார்த்தைகளை நாம விசுவாசிக்கிறோம். அவருடைய உபதேசங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஆலோசனைகளை நாம விசுவாசிக்கிறோம். அவர் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது என்ன மறுரூபப்படுத்துது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த உபதேசங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், இது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும். தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நான் அடைவதற்கு 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
3-4 வசனங்கள். 2 பேதுரு 1:3-4 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, அந்த திவ்ய சுபாவம், நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறி அந்த திவ்ய சுபாவம் நமக்கு உண்டாவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு. நமக்குள்ள மாற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவினால மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்பட முடியும். என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய சாயல் எப்படிப்பட்டது, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவருடைய உண்மை எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, கர்த்தர் அறிகிற அறிவு. கர்த்தர் அறிகிற அறிவு. கர்த்தரை குறிச்சு உள்ளார்ந்த அநேக காரியங்களை ரொம்ப நுண்ணியமா நாம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மனிதர்களால நம்மளால முடியாது. தேவன் அதுக்காகத்தான் நமக்கு அவருடைய ஆவியானவரையே கொடுத்தார். பிதாவின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளினாலே நமக்கு மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவினாலே நம்மை அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு ஒத்த சுபாவத்தை பெறுவதற்கு எல்லா விதங்களிலும் உதவியா இருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை எனக்குள் நிறைவேற்றுகிற என்னை ஒரு பழுதற்ற பலியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு எனக்குள் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆவியானவர். நம்ம எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசு நமக்காக செய்த கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் செய்து வருகிற கிரியைகள். ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு, என்ன உபதேசங்களை கொண்டு, போதகங்களை கொண்டு, தேவனை அறிகிற அறிவை கொண்டு, அந்த வெளிச்சத்தினால கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய விசுவாசம் எதை குறிச்சதான் இருக்கணும்? என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்ததா, அவருடைய உபதேசங்களை குறிச்சதா? அவருடைய உபதேசங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, விசுவாசிச்சா நான் அதை செய்யணும்ல. அவருடைய உபதேசங்களை கேட்டு ரொம்ப அருமையா நாம் அதை செய்யணும். அவருடைய உபதேசங்களை கேட்டு நாம் அதை செய்யணும். அந்த உபதேசங்கள் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே எதன் மூலமாக அப்படின்னா, அத பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக, அவரை அறிகிற அறிவின் மூலமாக கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். சோ இதை நம்ம விசுவாசம். எனக்குள்ள கிரியைகள் நடப்பிக்கப்படுது. நான் பரிசுத்தமாகிறேன்னு விசுவாசிக்காத எவனும் பரிசுத்தமாகவே முடியாது. என்ன தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். என்னால நான் பாவம் செய்ய போறது இல்லை, நான் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ரோமர்கள் நிருபத்துல 8வது அதிகாரத்துல, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு. இப்ப தேவனுடைய ஆவியை உடையவன் தான் தேவனுடைய புத்திரனா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அவன் தான் பாவம் செய்ய முடியாது. அவனாலதான் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய ஆளுமை அவனுக்குள்ள முழுமையா இருக்கு. தனக்குள்ள
பரிசுத்த ஆவியானவர் தேவன் எனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறார். என்னால பாவம் செய்ய முடியாது, நான் பாவத்துக்கு அடிமை அல்லன்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்போ வரும்? எப்போ நீங்க மறுரூபப்பட ஆரம்பிப்பீங்க? எப்போ நீங்க நற்கிரியை ரொம்ப அருமையா பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் குட் ஒர்க்ஸ் இன் us. நமக்குள்ளாக அவர் நற்கிரியைகளை தொடங்கி இருக்கிறார். நாம மறுரூபப்படுவதற்கு நம்முடைய ஒரு காலகட்டங்கள்ல நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருந்தது, இன்னைக்கு அது எப்படி இருக்கு? நம்மள ஒரு நாள் நற்கிரியை நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டோமோ, அன்னையில இருந்தே ஆவியானவர் நமக்குள்ள அநேக கிரியைகளை நடப்பிச்சுட்டு வர்றாரு. அநேக காரியங்களை நமக்குள்ள மாற்றிட்டு இருக்காரு. இன்னமும் அவர் நம்ம பரிசுத்தமாக்கிக்கிட்டே புடமிட்டு கொண்டே இருக்கிறார். ஓ, எனக்குள்ள ஆவியானுடைய கிரியைகள் நடப்பிக்கப்படுது. எனக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள் எனக்குள்ள நிறைவேற்றப்படுது. எனக்குள்ள நான் வாழ வேண்டிய வழிமுறைகள் எனக்குள்ள நடப்பிக்கப்படுது. எதையுமே நான் செய்யல, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன சிறிது சிறிதாக மாற்றுகிறார். எல்லா விதங்களிலும் மாற்றுகிறார். என்ற சுபாவங்களை மாற்றுகிறார். திவ்ய சுபாவத்துக்கு என்னை பங்குள்ளவனாக மாற்றுகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை, எனக்குள் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற்றப்படுகிறது என்பதை, நான் என் ஆண்டவராகிய இயேசுவினால் பரிசுத்த ஆவியானவரினால் பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்ட அப்படின்னு வேறு சொல்லுங்க. ஏன்னா பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்குதான் ஆவியானவர் அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அது அப்படித்தான் என்ன அவர் செஞ்சிட்டு இருக்காரு, என்னை பரிசுத்தமாக்கி. நான் எனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நான் கூர்ந்து கவனித்து நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் எப்படி வாழ வேண்டும்ன்றதை விசுவாசிக்கிறேன். இதுக்கு விரோதமான போராட்டங்கள், இத ஆவியின் போராட்டம்னு சொல்லலாம், அல்லது நம்முடைய சிந்தைகள்ல ஏற்படுகிற போராட்டம்னு சொல்லலாம். மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கும். நமக்குள்ள நாம மறுரூபப்படுறதுக்கு, இயேசுவ மாதிரி மாறுறதுக்கு யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்பது இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப இயேசு ஆண்டவருக்கு ஒப்பாய் இருப்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள், நம்ம எப்படி இருக்கணும்ன்றது பரலோக ராஜ்யம் தீர்மானித்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு ஏற்றாற் போல நம்மை எல்லா விதங்களிலும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பது ஆவியானவர். அவரை அறிகிற அறிவினாலே அதை அவர் செய்கிறார். நம்ம அருமையா ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிறார். இதை விசுவாசிச்சா மட்டும்தான் நாம மறுரூபப்படும். பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. இந்த 2வது காரியத்துல ரோமர் 8:2 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஆமென். பாருங்க, பவுல் ரொம்ப அருமையா தெளிவா எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் அந்த நிருபங்களை நீங்க படிச்சீங்கன்னா அதுல எழுதுவாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்தினின்று என்னை விடுதலை ஆக்குபவன் யார் அப்படின்னு. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால அதை செய்ய முடியல. நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற முடியல. ஒரு மனிதனாய் யாராலுமே செய்ய முடியாது. ஒரு மனிதனால இந்த காரியங்களை செய்ய முடியாது. அப்போ
எது என்னை பாவத்துல இருந்தும் மரணத்துல இருந்தும் மீட்டுது அப்படின்னா இந்த ஆவின் பிரமாணம் தான். இந்த ஆவின் பிரமாணம் தான். ஆவியானவர் எனக்குள்ள நடப்பிக்கிற அவருடைய கிரியைகள் தான். அந்த ஆவின் பிரமாணம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை எனக்குள்ளாக, தேவனுடைய விசுவாசத்தை, தேவனுடைய உபதேசத்தை எனக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தின் திட்டங்களை எனக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தின் எதிர்பார்ப்புகளை எனக்குள்ளாக ஒரு பழுதற்ற பலியாக என்னை மாற்றுவது. இது ஆவினுடைய பிரமாணம். அந்த பிரமாணத்தின்படியாக நான் பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். எல்லா விதங்களும் என்ன ஆவியானவர் பரிசுத்தமாக்கி என்னை மறுரூபப்படுத்தி என்னை திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, வரப்போகிற வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக, இப்படி சொல்லலாம். தேவன் எனக்கென்று வைத்திருக்கின்ற அவருடைய மகா மேன்மையான திட்டத்திற்கான நம்பிக்கையாக. அப்போ தேவனுக்கு என்ன குறிச்சு ஒரு சித்தம் இருக்கு. கர்த்தர் அநேக காரியங்களை வாக்குத்தத்தமா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் அநேக காரியங்கள் எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கும்ன்றத தரிசனங்களா வேதத்துல முழுமையா எழுதி வச்சிருக்கிறாரு. தேவ மனிதர்களை கொண்டு ஆவியானவர்னால அநேக காரியங்களை தேவன் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் தாமே அவர் இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல நடக்க போகிற காரியங்களை குறிச்சு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு. வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த நடக்க போகிற காரியங்கள், அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின் நிறைவேற்றம், அவர் நடக்கும் என்று சொன்ன அவருடைய தரிசனங்களின் நிறைவேற்றம், இது எல்லாவற்றையும் குறித்தான மிக ஆழ்ந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. இந்த நம்பிக்கை எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவின் வடிவத்துல, இயேசுவின் வடிவத்துல எனக்குள்ள. பிகாஸ் இயேசு எனக்குள்ளாக அந்த நம்பிக்கையாக இருக்கிறார். எந்த நம்பிக்கை? எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படும் என்கின்ற நம்பிக்கையா, எனக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற்றப்படும் என்கின்ற நம்பிக்கையா, என்னை அவர் அழைத்த அழைப்பின் பலன் கண்டிப்பாகவே நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கைக்காக, அவர் இந்த உலகத்தை குறித்து சொன்ன அவருடைய தரிசனங்கள் நிறைவேறியே தீரும் என்கின்ற நம்பிக்கைக்காக, இந்த நாட்கள் வரும், உயிரோடு எழுந்து பரமேறி போன என் தேவன் மீண்டுமாய் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவார், மேக மண்டலம் பரியந்தம் அவர் வரும்பொழுது நான் அவரை எதிர்கொண்டு செல்வேன், எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும், பரலோக ராஜ்ய வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்படும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் உருவமாய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அந்த மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். மகாபெரிய ரகசியம். பட் இயேசு எனக்குள் இருப்பது இந்த நம்பிக்கைக்காகத்தான், கண்டிப்பாகவே நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கைக்காக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1:20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போ இந்த நம்பிக்கை எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை குறித்ததான நம்பிக்கை, எனக்குள் இருக்கிற அவருடைய வார்த்தைகளை குறித்ததான, அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்ததான நம்பிக்கை, எனக்குள் இருக்கிற அவருடைய தரிசனங்களை குறித்ததான நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மூலமே இயேசுதான். நம்பிக்கைக்கு மூலமே இயேசுதான். இயேசு எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் என்னால விசுவாசிக்க முடியுது. சும்மா விசுவாசம் வந்துடல. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ள இருக்குது. அதனாலதான் விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசத்தை கொடுத்தவரே ஆண்டவர் தான். பாருங்க, அந்த நம்பிக்கை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ரோமர் 8:20. அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுயஸ்தித்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ அந்த சிருஷ்டிகளுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் வரும், நான் அந்த அழிவுக்குரிய மாயையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மகிமையான சுதந்திரிச்சுக்குவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை. அப்ப எனக்குள்ள எவ்வளவு அதிகமா அந்த நம்பிக்கை இருக்கும், எனக்குள்ள எவ்வளவு அதிகமா அந்த நம்பிக்கை இருக்கணும். பாருங்க, 8:24 சொல்லுது, அந்த நம்பிக்கையிலாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்புவது என்று வேண்டுவது என்ன? பாருங்க, அந்த நம்பிக்கையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து செய்த கிரியைகளின் நம்பிக்கை நிமித்தமாக, கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி முடித்தவைகளின் நம்பிக்கையாக, அந்த விசுவாசத்தினால, கிறிஸ்து எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருப்பதனால, அவர் எனக்குள்ள கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையினால, ஆவியானவர் என்னை மறுரூபப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையினால, அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அந்த நம்பிக்கையினாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுது, ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், இந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்படி பலன் கொள்ளுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர்னால தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த போவது இல்லை. நான் எதை நம்புறனோ அது எனக்கு நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அப்ப நான் நம்புகிற நம்பிக்கை என்ன? என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், என் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனங்கள், அது கண்டிப்பா நிறைவேறியே தீரும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள செய்கிற கிரியைகளின் நிமித்தமாக நான் மறுரூபப்பட்டே ஆவேன். என் தேவன் இந்த பூமிக்கு வருவாரா? வருவாரு. ரகசிய வருகை உண்டா? உண்டு. நான் ரட்சிக்கப்படுவேனா? ரட்சிக்கப்படுவேன். நான் நித்திய ஜீவனை அடைவேனா? அடைவேன். இதுக்கெல்லாம் மூலமான நம்பிக்கை என்ன? என் கர்த்தர் இயேசு இந்த பூமியில் அவர் செய்த கிரியைகள், அவர் சிலுவையில் எனக்காக செய்து முடித்தவைகள். எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும்
எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அப்ப அந்த நம்பிக்கையின் தேவன், தேவனுக்கு பேரு என்னன்னா நம்பிக்கையின் தேவன். இப்ப நமக்குள்ள அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் 3 காரியங்களை விசுவாசிக்கிறேன். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு எனக்காக செய்த கிரியைகள். அவர் இந்த உலகத்துல அதிசயங்களை நடப்பித்தார், அற்புதங்களை நடப்பித்தார், பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், என் அக்கிரமங்களை சுமந்தார், என் பாடுகளை சுமந்தார், என் துக்கங்களை சுமந்தார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் எனக்காக 3ஆம் நாளில் உயிரோடு கூட, நான் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிரோட கூட 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையில் செய்த எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் செய்த எல்லா அதிசயங்களும் அற்புதங்களையும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா அதிசயங்களும் அற்புதங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் தான் இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலத்தில் அவர் கொடுத்த எல்லா உபதேசங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கொடுத்த எல்லா போதகங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கொடுத்த எல்லா ஆலோசனைகளையும் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக 40 நாட்கள் உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு உபதேசித்த சகல உபதேசங்களை, அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிற அந்த உபதேசங்களை நான் விசுவாசிக்கிறேன். பவுலுக்கு 3 வருடங்கள் அவர் முகமுகமாய் தோன்றி கொடுத்த எல்லா உபதேசங்களையும், எல்லா ஆலோசனைகளையும், எல்லா வழிமுறைகளையும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் நான் மறுரூபப்படுவதற்கு ஆவியானவர் எனக்குள் செய்கின்ற அந்த கிரியைகளை நான் விசுவாசிக்கிறேன். அவரை அறிகிற அறிவை அவர் எனக்கு கொடுக்கிறார். அவருடைய உபதேசங்களை, அவருடைய ஆலோசனைகளை என்னுடைய இருதயத்திலே அவர் நிறைவேற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுகிறார், என்னுடைய சுபாவங்களை மாற்றுகிறார், என்னுடைய உணர்வுகளை மாற்றுகிறார், என்னுடைய விருப்பங்களை மாற்றுகிறார், என்னுடைய சிந்தைகளை மாற்றுகிறார், என்னுடைய தன்மைகளை மாற்றுகிறார். He changed everything. அவரை போல, அவருடைய சுபாவத்தோடு, அவருடைய சாயலோடு, அவருடைய தன்மையோடு என்னை அவர் முழுவதுமாக மாற்றுகிறார். ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக வீற்றிருக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவரே நம்பிக்கையாக இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறும். என் தேவன் எங்களுக்கென்று சொல்லி இருக்கின்ற அவருடைய ரகசிய வருகை நிறைவேறும். நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும். பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்கும். நான் பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, நியாயத்திற்கிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாகவே நான் அந்த சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளுவேன். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை எனக்குள் பெருகுகிறது. அந்த நம்பிக்கையினால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எனக்குள் இருக்கிற கிறிஸ்து தந்த நம்பிக்கை, நம்பிக்கையா இருக்கிற அந்த கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு செய்த கிரியைகளை விசுவாசிக்கிறேன். அந்த நாமத்தை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் செய்கிற கிரியைகளை விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை, அவர் கொடுத்த உபதேசங்களை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். தேவன் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும். தேவன் சொன்ன யாவும் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு காரணமாய் அந்த இருக்கிற அந்த நம்பிக்கையை விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையாய் இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இந்த 3க்கு விரோதமா தான் நமக்குள்ள போராட்டங்கள் வரும். நம்ம எதை விசுவாசிக்கிறோன்றத மிக தெளிவா தெரிஞ்சுக்கணும். தேவன் செய்த கிரியைகளை, இயேசு செய்த கிரியைகளை,
ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை, கர்த்தர் என் வாழ்வில் செய்ய போகிற கிரியைகளை விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக செய்யும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், அந்த அழைப்பை தேவன் நிறைவேற்றுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இயேசு விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராட தகப்பனே, தேவரீர் நாங்கள் விசுவாசிப்பதற்கு என்று இந்த வேதத்தை கொடுத்திருக்கின்றோம். அது இந்த வேதத்திலே உள்ள சகல காரியங்களையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேதத்தின் மூலமாய் நீர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நீர் செய்த அந்த கிரியைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பாடுகளையும் அக்கிரமங்களையும் துக்கங்களையும் சுமந்து தீர்த்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எசப்பா, ஆண்டவரே, நீர் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். நாமத்தை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்த உபதேசங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிறது. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் இருக்கிறது தகப்பனே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளில் இருக்கிறது ராஜா. அவைகளை எங்களுக்குள் நிறைவேற்றும்படியாய் என் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம். அதனாலே நாங்கள் மறுரூபப்படுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. எசப்பா, என் தேவன் எங்களுக்கு என்று கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே வாக்கு தத்தங்கள், என் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், என் கர்த்தர் ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி என் கர்த்தர் தரிசனங்களாய் சொல்லி இருக்கிற வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரே, என் கர்த்தர் நிச்சயமாகவே வருவார். ஆண்டவரே, மிகப்பெரிய எழுப்புதல் இந்த பூமியிலே நடக்கும். என் தேவன் வருவார். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட தகப்பனை உங்களுடைய சமூகத்திலே சேருவார்கள். நான் விசுவசிக்கிறேன் ராஜா, நான் விசுவசிக்கிறேன் தகப்பன். நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவோம், பரலோக ராஜ்யத்தை பெறுவோம். நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள் இருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த நம்பிக்கையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு சமூகத்திலே கேட்கிறோம். அந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதியாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அதை நாங்கள் எப்போதும் உண்மை விசுவாசத்திற்கு நேராக வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களையும் விசுவாசிக்கிறோம் தகப்பன். ஆண்டவரே, இந்த பூமியிலே ஆண்டவரை நாங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோக ராஜ்யத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியிலே நாங்கள் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோக ராஜ்யத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் எங்களால் செய்யப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பூமியிலே நீர் செய்த கிரியைகளை நாங்களும் செய்வோம், அதை காட்டிலும் பெரிதான கிரியைகளையும் செய்வோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பூமியிலே ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை என் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அவைகளால் எங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை என் கர்த்தர் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, அன்று உம்முடைய குதிங்காலை நசுக்கின ஆண்டவரே சத்துருவினால் எங்கள் குதிங்கால்களை கூட நசுக்க முடியாது. தேவரில் அதை காட்டிலும் உயரமான இடத்திலே எங்களை சுமந்து நிற்கின்றீர் தகப்பனே. உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல விசுவாசத்திற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல அதிகாரத்திற்காக, நீர் எங்களை மறுரூபப்படுத்துவதற்காக, ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மகிமை நம்பிக்கைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம், மட்டுமே மகிமைப்படுகிறார். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். விசுவாசத்துல நல்லது ஒரு போராட்டத்தை போராட
ஹalleluya. நம்ம நம்பிக்கையில எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்மோடு கூட வந்து இந்த நாள்ல பேசுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி. ஒரு சில குறிப்புகளை சொல்லி ஜெபிப்போம். ஜாய்ஸ் நம்ம மத்தியில இணைந்திருக்காங்க. வர வர அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 10th 9th வந்து முடிஞ்சிச்சு. ஆமா. ஸோ கம்மிங் மண்டே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிபி வந்து கொஞ்சம் அப்நார்மலா இருக்கனால டாக்டர்ஸ் வந்து மண்டே வந்து டெலிவரிக்கு வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் ஹர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வரதுக்கு முன்னாடி இங்க ப்ரேயர் மீட்டிங் வரதுக்கு முன்னாடி இங்க இங்க எங்களோட கூட இருக்கிற வில்லியம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. ஒரு சிஸ்டர் இன்ட்ரோ பண்ணாங்க. அந்த சிஸ்டர் கூட நான் பேசினேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பிலீவர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 10 months பேக் அவங்களுடைய கணவனை வந்து இந்த அமெரிக்க தேசத்துல வந்து இறந்துட்டாங்க. அவங்க கூட பேசினேன். எனக்கு ரொம்ப ஒரு பாரமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு பையன் கிட்டத்தட்ட வந்து 17 வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. இப்ப இந்த சமயத்துல அவங்களுடைய அந்த குழந்தையோட தகப்பனார் இல்ல, அந்த குழந்தைக்கு 6 வயசு தான். சிஸ்டர் ரொம்ப கண்ணீரோட இருந்தாங்க. எனக்கு யாருமே தெரியாது. ரொம்ப எனக்கு நாங்க சொன்ன நான் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் வந்து புவனா. ஸோ அவங்களுக்காக நீங்க நம்ம ப்ரே பண்ணுவோம் பாரத்தோட. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல தான். ஸோ நாளைக்கு வந்து நாங்க வந்து பாசிட்டிவ் ப்ரேயரா கேதர் ஆகும். ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. அப்பா, விசேஷமாக இந்த நாள்ல ராஜா அப்பா எங்களோடு கூட நீங்க அப்பா பேசினதற்காக, எங்களோட நம்பிக்கை அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோடு கூட அப்பா நீங்க அப்பா கர்த்தராஜா சொல்லி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா எங்கள் விசுவாசத்துல நாங்கள் நல்லது ஒரு போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. எங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா தேவையில்லாத காரியங்கள் ராஜா அப்பா கர்த்தராஜா எங்களை அப்பா கர்த்தர் அழுத்தாத படிக்க ராஜா. அப்பா உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற அப்பா அந்த கண்களை எங்களுக்கு கொடுங்க கர்த்தராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜாய்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அப்பா மகளை பலப்படுத்துங்க கர்த்தராஜா. அப்பா வயித்துல இருக்க குழந்தைய பலப்படுத்துங்க கர்த்தராஜா. அப்பா எங்களுக்கு ஹெல்த்தி மதர் ஹெல்த்தி பேபியை நீங்க எங்களுக்கு கொடுங்க கர்த்தராஜா. அந்த மகள் அப்பா கர்த்தராஜா பயந்திருந்த காரியத்தை நீங்க அறிந்திருக்கீங்க. அதுல இருந்து ஒரு விடுதலை நீங்க கொடுங்க கர்த்தராஜா. எல்லா பிபியும் இயேசுவின் நாமத்துல நார்மலாக இருக்கட்டும் கர்த்தராஜா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா பிரான்சிஸ் சத்யா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா சிஸ்டருக்கு இம்மட்டும் கொடுத்த பலத்திற்காக நன்றி. உமக்காக ஓடக்கூடிய ஓட்டத்தை அப்பா நீங்க துவக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உங்களுக்கு அப்பா கூட இருந்த ராஜா அப்பா ஒரு அதிசயத்தை நீங்க காண பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா எங்க மத்தியில இணைந்து அப்பா இணைய முடியாம போன ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அதே போல அப்பா கர்த்தராஜா அப்பா அடியனுடைய தாயும் அப்பா ஜாலின் அக்காவுடைய அம்மாவையும் அப்பா வினோனாவுடைய அம்மாவையும் அப்பா கர்த்தராஜா அம்சன் சிஸ்டருடைய அம்மாவையும் ராஜா அப்பா பத்திரமாக இந்த தேசத்துக்கு அமெரிக்க தேசத்துக்கு நீங்க கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். அப்ப நாங்கள் எல்லோரும் ஒரு விசையாக ராஜா இணைந்து ராஜா அந்த பூனான்ற சிஸ்டருக்காக ராஜா கணவனை இழந்து தவிக்கிற அந்த மகளை கண்ணோக்கி பார்க்கிறோம் கர்த்தராஜா. அந்த மகளுடைய கண்ணீரும் கூக்குரலும் அப்பா உண்மை வந்து சேரட்டும் ராஜா. உண்மை அறியாத மகள் அப்பா கர்த்தராஜா அந்த மகளுக்கு அப்பா உண்மை பற்றி சொல்ல எங்களுக்கு அப்பா கர்த்தராஜா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. அப்பா அந்த மகளுக்குள்ளாக இயேசுவை அப்பா கர்த்தராஜா விதைக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. விசேஷமாக ராஜா அந்த குழந்தை ஆகாஷம் உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. அந்த குழந்தை படுகிற வேதனைங்க அறிந்திருக்கீங்க கர்த்தராஜா. இந்த தேசத்துல செய்வதறியாத அவங்க தவிக்கிற அப்பா காரியங்களை நீங்க அறிந்திருக்கீங்க. அவங்களோடு கூட நீங்க இருங்க ராஜா. அப்பா நீங்க அப்பா வெளிப்படுத்துங்க ராஜா. அப்பா கர்த்தராஜா நாங்க அவங்களோட பேசும்போது கர்த்தராஜா அப்பா எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அப்பா கர்த்தராஜா தாயை போல தேற்றுகிற தெய்வம் நீர் ஒருவரே ராஜா. அப்பா நீர் அந்த மகளை அப்பா கர்த்தராஜா கண்ணோக்கி பாருங்கப்பா. இப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா இன்னும் சொல்லப்படாத அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு ராஜா. அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையில அவர்கள் நிலைத்திருக்க ராஜா. அப்பா கர்த்தராஜா கிருபை கொடுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலைக்காக நன்றி, நேரத்திற்காக நன்றி. விசேஷமாக வின்சென்ட் அவங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்து கொண்டிருக்கிற கர்த்தராஜா அந்த ஊழியத்தை அப்பா உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவருடைய சபை மக்கள் உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. நீங்க தாமே அப்பா கிருபை பாராட்டுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹalleluya.